ஸ்னோரிங் கொரட்டை விடுதல்ங்கிறது ஒரு ஒரு அறிகுறி. அது வந்து ஒரு நோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம். அந்த நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் ஓஎஸ்ஏன்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு பேர். சில பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்லேயும் நம்ம பார்த்துருக்கலாம். உடல் பருமனாக உள்ளவங்க, ஷார்ட் நெக்காக இருக்கவங்க, இல்லை உடல் பருமனாக உள்ளவங்க, அவங்க தூங்குறப்ப கொரட்டை விடுவாங்க. கொரட்டை விடுறப்ப அந்த கொரட்டை நிற்கும். ஒரு 10 செகண்ட்ஸ் மேலே எந்த சவுண்டுமே இருக்காது. பார்த்தா அவங்க ப்ரீத் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. திருப்பி அந்த அந்த கொரட்டை விட ஆரம்பிப்பாங்க. இந்த சைக்கிள், கொரட்டை விடுறது, ப்ரீதிங் ஸ்டாப் ஆகுறது, திருப்பி கொரட்டை விடுறது, இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அந்த கொரட்டை விடுற நிறுத்தல் நேரத்தை வந்து நம்ம அப்னியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த அப்னியாங்கிறது திருப்பி திருப்பி அடிக்கடி வந்துட்டு இருக்கப்ப அவங்களோட ஆக்சிஜன் உள்ளே போகிற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகும். ஸோ உடம்புக்கு எவ்வளோ தேவையோ ஆக்சிஜன் போகணுமோ அது போகாது. ஸோ ஆக்சிஜன் போகாதப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு பில்டப் ஆகி பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள முழிக்க வைக்கும். ஸோ இது அடிக்கடி நடக்கும். ஸோ இது ஒரு இரவு இல்லை, ஒரு மாதம் இல்லை, பல வருடங்களாக இருக்கிறப்ப அதனால் நிறைய ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் வரும், மெட்டபாலிக் ப்ராப்ளம் வரும். சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா இஸ் அன் இண்டிபெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர். இதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராப்ளத்துக்குமே, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், ஹார்ட் ரிலேட்டட், ஹார்ட் அட்டாக்ஸு, ஸ்ட்ரோக்கு, எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இஸ் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. இது ஒரு நாளில் வர்றது இல்லை, பல வருடங்களாக இருக்குது இந்த ப்ராப்ளம். அதுக்கு இந்த வரக்கூடிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு யங் ஏஜ்லேயே வருது, ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அது ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டராக இருந்திருக்கலாம். ஸோ அதையும் நம்ம அசஸ் பண்ண வேண்டியது ப்ராப்ளம். ஸோ ஸ்னோரிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அறிகுறி. அதனோட நோய் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா இருக்குங்கிறது நம்ம செக் பண்ணணும். அது நம்ம இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அசஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. காமனாக பண்ணுறது வந்து ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து அவங்கவுங்க வீட்லேயே பண்ணலாம் அந்த ஸ்லீப் ஸ்டடியை. அந்த போர்ட்டபிள் மெஷின் தான், டெக்னீஷியன் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அதில் தெரிஞ்சிடும் அது மைல்டு ஸ்லீப் அப்னியாவா, இல்லை மாடரேட்டா, இல்லை சிவியரான்னு தெரிஞ்சிடும். கிரேடை பொறுத்து இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா காமன் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து டே டைம் ஸ்லீப்பினஸ். கால நேரத்தில் தூங்குவாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் தூங்குவாங்க, ஆஃபீஸில் தூங்குவாங்க, சம்டைம்ஸ் ட்ரைவ் பண்ணுறப்ப கூட தூங்குவாங்க. அதுக்கு மெயின் ஒன்று நான் சொன்ன இந்த அப்னியா, ரெண்டாவது இந்த டே டைம் ஸ்லீப்னஸ், ரெண்டுமே அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா, ஓஎஸ்ஏங்கிற ஒரு நோயோட அறிகுறி. இந்த சிபேப் யூஸ் பண்ணாதனாலே அவங்களோட அவேர்னஸ் நல்லா அதிகமாகிடும். அவங்க விழிப்புணர்ச்சியோடு இருப்பாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க தட் சேஞ்சஸ் த லைஃப் ஸ்டைல்.